அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எங்களை படைத்த அல்லாவே, எங்களை பாதுகாக்கும் அல்லாவே, எங்களின் தேவைகளை நிறைவேற்றும் அல்லாவே, எல்லா புகழும் உனக்கே சொந்தம். என் மரணமும் என் வாழ்வும் உனக்காக உள்ளன. என்னை இந்த உலகில் நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் உன் நல்லடியார்களை பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாப்பாயாக. என்னை நீ அழைத்துக் கொள்வதென்றால் என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிந்து அழைத்துக் கொள்வாயாக. நான் உன்னிடம் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். யா அல்லாஹ், என் மறைவிடத்தை பாதுகாப்பாயாக. என் காரியங்களை எளிதாக்குவாயாக. நான் செய்கின்ற ஒழுவை முழுமையான ஒழுவாக, நான் தொழுகின்ற தொழுகையை முழுமையான தொழுகையாக ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய முழு திருப்தியையும் மன்னிப்பையும் கேட்கிறேன் அல்லாஹ். எங்கள் செயலேட்டை எங்களின் வலக்கரத்தில் கொடுப்பாயாக. நாங்கள் எல்லாம் உயிரெழும் அந்நாளில் எங்கள் முகத்தை ஒளிமயமான முகமாக ஆக்குவாயாக. நாலாபுரத்திலும் உன் அருளால் என்னை சூழ்ந்து கொள்வாயாக. உன் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுவாயாக. பாதங்கள் நிலைக்குழையும் அந்நாளில் என் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. எங்களை வெற்றியாளர்களாக ஆக்கிடுவாயாக. உன் நினைவால் எங்களின் இதய பூட்டுகளை திறந்து விடுவாயாக. உன் அருட்கொடையை எங்கள் மீது முழுமைப்படுத்திடுவாயாக. உன் அருளை எங்கள் மீது நிறைவுபடுத்துவாயாக. இப்ளீசு இடமிருந்தும் அவனுடைய படைகளிடமிருந்தும் எங்களை காப்பாற்றிடுவாயாக. நல்லடியார்களுக்கு நீ வழங்கியவற்றில் சிறந்தவற்றை எங்களுக்கு வழங்குவாயாக. மறுமை நாளில் உன் திருமுகத்தை விட்டும் எங்களை நீ திருப்பி விடாதே. யா அல்லாஹ், எங்களை முஸ்லிமாக வாழச் செய்து முஸ்லிமாகவே மரணிக்கச் செய்வாயாக. உன்னை நிராகரிப்போர்களை தண்டிப்பாயாக. உன் பாதையை விட்டும் மக்களை திருப்புகின்றவர்களாக, உன் வரம்புகளை மீறுகின்றவர்களாக, உன்னுடன் வேறு நாயனை அழைக்கின்றவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. உன்னை தவிர வேறு நாயன் இல்லை. நீ பறக்கப் பொருந்தியவன். அநியாயக்காரர்கள் கூறுகின்றவற்றை விட்டும் நீ மேலானவன், உயர்ந்தவன். அல்லாஹவே, உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து விடுவாயாக. மூமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்து விடுவாயாக. அவர்களை சீர்திருத்தி ஒழுங்குபடுத்துவாயாக. அவர்களிடையே உள்ள பிரச்சனைகளை சீராக்கி செம்மைப்படுத்துவாயாக. அவர்களின் உள்ளங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. அவர்களின் இதயங்களின் ஈமானையும் ஞானத்தையும் நிரப்பி விடுவாயாக. உன்னுடைய மார்க்கத்தின் மீது அவர்களை உறுதிப்படுத்துவாயாக. நீ புரிந்துள்ள உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ அவர்களிடம் பெற்ற வாக்குறுதியை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவி செய்வாயாக. உன் பகைவர்களையும் அவர்களின் பகைவர்களையும் வெற்றி கொள்ள அவர்களுக்கு உதவி செய்திடுவாயாக. பாலஸ்தீனர்களின் தாயகத்தை அவர்களுக்கு மீட்டு தருவாயாக. பலஸ்தீன முஜாஹிதீன்களுக்கு மன உறுதி தருவாயாக. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்களை மிக விரைவில் நிவர்த்தி செய்வாயாக. அவர்களுடைய சொந்த நாட்டை அபகரித்துக் கொண்டுள்ள இஸ்ரவேலர்களை அடக்கி ஒடுக்கிடுவாயாக. பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவில் முஸ்லிம்களாகிய நாங்கள் சுதந்திரமாக தொழுகின்ற பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யூதர்களின் அதிகாரத்திலிருந்து அதை விடுவித்துத் தருவாயாக. அல்லாஹ், முஸ்லிம்களின் நாடுகளை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி தருவாயாக. அல்லாஹ், நல்ல நிர்வாகத் திறமையை அவர்களுக்கு தருவாயாக. ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் நலன் காக்கும் அரசுகளாக ஆக்கிடுவாயாக. பாதிக்கப்பட்டோர், நசுக்கப்பட்டோர், தாக்கப்பட்டோர் அனைவருக்கும் உன்னுடைய முழு உதவியை தந்து வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களின் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை தருவாயாக. எங்களின் நபி உன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த அனைவரும் மீதும் உன்னுடைய சலாமும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக.